அடுத்ததாக வாழ்வியல் மாற்றங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது சில அப்பட்டமான விஷயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விருந்தோம்பல். இன்னைக்கு விருந்தோம்பல்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. விருந்தோம்பல்னா என்னன்னே தெரியல, யாருக்குமே தெரியாது. குறுந்தொகையிலே ஒரு பாடல் சொல்கின்றது, விருந்துண்ண யாரும் உள்ளீரோ என்று எட்டி பார்த்து கதவு சாத்தினால். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டன் புலவன் பதிவு செய்திருக்கிறார். விருந்துண்ண யாரும் உள்ளீரோ என்று எட்டி பார்த்து கதவு சாத்தினார். 10-11 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்க போகும்போது கூட அந்த இல்லத்து அரசி கதவை திறந்து வெளியிலே வந்து பார்த்து யாராவது பசியோடு இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டுத்தான் கதவை சாத்தினாள் என்று நம்முடைய முப்பாட்டன் பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருந்த விருந்தோம்பல். சமீபத்தில் நான் சென்னைக்கு போய்க்கின்ற போது என்னுடைய ஒரு இன்ஜினியரிங் நண்பர், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு நண்பர், வீடுகள் கட்டி விற்பது அவருடைய வேலை. அவர் என்னிடம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பகிர்ந்தார். இப்பொழுது வருகின்ற வீட்டு பிளான்களில் கிச்சன் வேண்டாம் என்று வருகிறதாம். சமையல் கூட வேஸ்ட் வேண்டாம். சமையல் கூட இல்லை, பிறகு விருந்தோம்பலுக்கு எங்க போக? சமையலை வீட்டில் வேண்டாமா? என்ன வேண்டாம், நாங்கள் ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொள்வோம், எங்களுக்கு அது வேண்டாம். இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுச்சு. இப்படியா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்? இந்த வாழ்வெல்லாம் நாங்கள் எங்கே ஓடி எப்படி கூடி எழுத? அந்த காலத்திலே நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருக்கின்ற போது நம்ம அங்கே போனால் கை நினைக்காம போகக்கூடாது, பசி அமர்த்தாமல் போகக்கூடாது, சாப்பிடாம போகக்கூடாது என்று அவ்வளவு உபசரிப்பார்கள். அப்படியே நம்ம அவசரமாக போய்விட்டால் கூட 2-3 மாதம் கழித்து நாம் அவர்களை சந்தித்த நேர்ந்தால் அவர்கள் நம்மிடம் கேட்கின்ற முதல் கேள்வி, வாப்பா நீ ஒரு மனுஷன் அன்னைக்கு கை நினைக்காம போயிட்டீங்க. அப்படி இருந்த விருந்தோம்பல் இன்றைக்கு தாய்மார்கள் இடத்துல ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறது. நாம் யாருடைய வீட்டுக்காக போனால் அந்த தாய்மார்கள் சொல்வார்கள், உங்களை சாப்பிட சொல்லலாம், நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? ஜோலி முடிஞ்சு வச்சு, அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அவங்களே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கிற நிலைமை. அது இன்னும் இந்த கதைகளுடைய வலிமை இருக்குது தெரியுமா? அது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். இலக்கியம் என்பது உங்களை மேம்படுத்தும், உங்களை ஒரு தன்னம்பிக்கை உரிய நபராக மாற்றும், சமூகத்தில் நீங்கள் ஒரு உரிய பெரிய அந்தஸ்துக்கு வர்றதுக்காக உதவும், உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு அது பேருதவியாக இருக்கும். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். என்னுடைய பையனுக்கு 4 வயசு. நான் அப்போது 2 வீலரில் சைக்கிள் கேரியில் அவனை உட்கார வைத்து விட்டு கடைக்கு போனேன். சைக்கிள் சாய்ந்து விட்டார். இந்த பின்மண்டையில் அவனுக்கு அடி, காயம் கிடையாது, அப்படியே மயக்கமாயிட்டான், கோமா. நான் உடனடியாக புகழ்பெற்ற மருத்துவமனையில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனுடைய நினைவு திரும்பவில்லை. 2 நாட்கள் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரே சாட்சி மூச்சு மட்டும் போய்கொண்டிருக்கிறது, வகுறு ஏறி இறங்குகிறது. நாங்கள் எல்லாம் சோகமான நம்பத்துடன் உட்கார்ந்திருக்கிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், நான் என்னுடைய மகன்கள் இருவருக்கும் அன்றாடம் 5 கதைகள் நான் சொல்லித்தான் தூங்க வைப்பேன். குறைஞ்சது 3லேருந்து 4 கதை 5 கதை சொன்ன பிறகு தான் அவங்க தூங்குவாங்க. அப்படி ஒரு பழக்கம். அது இல்லாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டா என் மனைவி படுற பாடு பெரும்பாலும், அவளுக்கு கதை சொல்ல தெரியாது. நல்ல பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க ஐயா, என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க. நான் சொல்லுவேன், கதை தானே, நீ அடிச்சு விட்டு, அதுதான் கதை, நீ என்ன சொல்றிய அதான் நீ கதை, நீ எனக்கு தான் சொல்ல, தூங்கவே மாட்டேங்காங்க, கதை சொல்லு கதை சொல்லு, உயிரை வாங்குறாங்க அப்படின்னு. அப்படி தான் என்னுடைய மகன்களை நான் உருவாக்கி இருந்தேன். கடைசியிலே என்னுடைய அப்பாவினுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, வயசு 87. இந்த தகவல் தெரிஞ்சு கிராமத்தில் இருந்து நான் என்னுடைய பேரனுடைய பேரன், நான் பேரன், என்னுடைய மகன், அவனை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே அவன் அழுகலை ஒன்றுங்களை, வழக்கம் போல் அங்கே போனால் அந்த கட்டிலில் ஓரத்தில் உட்காந்தா, வகுத்தெல்லாம் அப்படியே தடையை பார்த்தா கொஞ்சம் போல் திணறு எடுத்து நெத்தியில் பூசி விட்டுக்கிட்டு இப்படி தாண்டா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் தாத்தாவும் சரியான கோடை வெயில் காட்டில் நிற்கிறோம், இடி மின்னலோட மழை வந்துடுச்சு, மாட்டை விரட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் பின்னாடி ஓடி வர்றோம். மின்னலை பார்த்தோன்னா கண்ணை கெட்டுது, ஒரு மின்னல் அடித்தது பாரு, வெங்கலத்தை அப்படி தங்கத்தை காய்ச்சி விட்ட மாதிரி தலைக்குள்ளே ஓடி போகுது, 2 மாடும் கருகி போச்சு. அவள் கதை சொல்ல ஆரம்பித்த உடனே என்னுடைய மகன் முடித்து விட்டார். நடந்த விஷயம். நான் அதை கவனித்து கொண்டே இருக்கேன். அவன் 2 கண்ணையும் நல்லா முடிச்சிட்டான். முடித்த உடனே
நான் என் பாட்டியிட பாட்டி அப்புறம் சொல்லுங்க. அவருக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் தப்பிச்சோம்னா நானும் செத்துருப்பேன், அவங்க தாத்தனும் செத்துருப்பா அப்படின்னு கதை போய்கிட்டே இருக்கு. இவன் டக்குன்னு நினைச்சு உட்காந்துட்டு, எப்பா இன்னொரு கதை, பெரிய கதை சொல்லுன்னு சொன்னான். ஆச்சரியம் தாங்க முடியல. டாக்டர்களால் இதை நிதானிக்க முடியவில்லை. கதைக்கினுடைய பவருக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். மருந்து என்கின்ற இந்த கதையை நான் இந்தியா டுடேல எழுதினேன். தொலைக்காட்சி டிடி பொதிகையில் அது சிங்கிள் எபிசோடாக தயாரித்து ஒளிபரப்பினார்கள். ஆக கதையினுடைய பவர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு கதைக்கு. தயவு செய்து நீங்கள் புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் உங்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லும். நீங்கள் வாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் வாங்கி கொண்டு போய் வீட்டிலே ஒரு சிறிய நூலகத்தை உருவாக்குங்கள். நம்முடைய முதல்வருடைய கனவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் படிக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும், உங்களுடைய பேர பிள்ளைகள் படிக்கும். அது அறிவார்ந்த சொத்து. ஆகவே தயவு செய்து நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நீங்களும் ஒரு சிறந்த படைப்பாளராக உருவாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.